18 வயது முடிந்த அடுத்த நாளே காதல் திருமணம் செய்த இளம்பெண் தனது கணவருடன் மணக்கோலத்தில் காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை காரைக்குடி ஆலங்குடியார் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியுள்ளார். சித்ரா தனது அக்கா வீட்டருகே வசித்து வந்த இளைஞரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கொத்தனார் வேலை செய்யும் 22 வயதான சூர்யா என்ற இளைஞரை திருமணம் செய்து கொள்வதில் சித்ரா உறுதியாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சித்ராவுக்கு 18 வயது முடிவடைந்தது. இதனையடுத்து நேற்று இருவரும் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து காதலர்கள் இருவரும் பாதுகாப்பு கேட்டு காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர். போலீசார் பெற்றோரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. அறந்தாங்கியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதேபோன்று நேற்று அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்த மனோகர் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனமும் திருடு போயுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையிலான தனிப்படை அமைத்து போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அறந்தாங்கி அண்ணா நகரை சேர்ந்த மோகன், ரயில்வே ஸ்டேஷன் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ், களப்பக்காட்டை சேர்ந்த செல்வகுமார், அறந்தாங்கியை சேர்ந்த மகேந்திரன் ஆகிய 4வரும் தொடர் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் அவர்கள் 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இடப்பிரச்சினை காரணமாக சொந்த சகோதரரை நபர் ஒருவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் காவேரி நகரை சேர்ந்தவர் முருகன். கட்டிட தொழிலாளியான இவரது உடன் பிறந்த சகோதரர் செந்தில் இருவருக்கும் இடப்பிரச்சினை காரணமாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செந்தில் கையில் வைத்திருந்த அரிவாளால் சகோதரர் முருகனை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த முருகனை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நிலக்கோட்டை அருகே நடுக்கோட்டையில் கூலி தொழிலாளி ஆண்டான் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நடுக்கோட்டையில் வீட்டின் முன்பு படுத்து உறங்கிய கூலி தொழிலாளியை மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி சாய்த்தது. இந்த சம்பவம் தொடர்பாக நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நடுப்பட்டி பொதுமக்கள் நிலக்கோட்டையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் நேற்று தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பிலும் கரியாம்பட்டி நடுப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சார்பிலும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். அதில் கூலி தொழிலாளி ஆண்டானை படுகொலை செய்த மர்ம கும்பலை சேர்ந்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், ஆண்டான் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வருவதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ரயில் நிலையம் முன்பு ஆதரவற்று படுத்து இருந்த வயதான முதியவரை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கம்பால் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் ரயில் நிலையம் முன்பு வயதான முதியவர் ஒருவர் படுத்து கிடந்த நிலையில் அவரை அந்த ரயில் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டி வரும் விருதுநகர் பாண்டியன் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கம்பால் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த விருதுநகர் கூரைக்குண்டு பகுதியை சார்ந்த பழனியப்பன் என்ற 60 வயது முதியவர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆட்டோ ஓட்டுநர் ராஜேந்திரன் என்பவர் மீது மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் மேற்கு காவல் நிலைய போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் ராஜேந்திரன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுகள் செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.